ஓம் நமச்சிவாயே. இந்த திருமந்திரத்தை 108 முறை தினசரி காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் உச்சரிக்கும் ஒவ்வொருவரின் வாழ்வும் இணையில்லா ஆனந்தமான வாழ்வாக அமையும். அந்த வாழ்வை பெறுவதற்காகவே இதுபோன்ற மந்திரங்களை உச்சரிக்க வைத்திருக்கின்றார்கள். இதை அக்கினியின் மூலமாகவோ ஹோமத்தின் முன்னாலோ தீபத்தின் முன்னாலோ நாம் தினசரி செய்யும் பொழுது அந்த தீபத்தால் ஒரு மிகச்சிறந்த சக்தி உருவாகும். இனி உடலுக்கு பிரபஞ்ச சக்தியை எப்படி எடுப்பது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இந்த உடம்புக்குள்ளே 12 உறுப்புகள் இருக்குது. அந்த 12 உறுப்புகளுக்கும் தேவையான சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து தோலின் வழியாக உள்ளே அனுப்புவதற்கு இறைவனால் படைக்கப்பட்ட வர்ம புள்ளிகள் இருக்கிறது. அந்த வர்ம புள்ளிகளை தினசரி தூண்டிவிடுவதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் பெறுகிறது என்பதை உணர்ந்த நம் முன்னோர்கள் வெறும் கையில் தூண்டிவிடுவதை விட இந்த விபூதியால் தூண்டிவிடும் பொழுது அளவில்லாத பலன் கிடைக்கிறது என்பதை உணர்ந்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த உண்மையை அறிந்து நாங்கள் 22 ஆண்டுகள் தினசரி இதை செய்து வருகின்றோம். நாம் மட்டும் பலனை அடைந்தால் போதாது, நம்மை சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் பலனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வீடியோவை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். மொத்தம் 20 முக்கியமான வர்ம புள்ளிகள் இருக்கிறது. அந்த 20 வர்ம புள்ளிகளுக்கும் திருநீரை எப்படி அணிவது என்பதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். இப்படி 3 விரலில் திருநீரை எடுத்துக்கொண்டு இறைவனை எண்ணிக்கொண்டு முதலாக இந்த நெற்றியில் இப்படி இடும் பொழுது இரைப்பை, சிறுநீரகப்பை, பித்தப்பை ஆகிய 3 உறுப்புகளுக்கும் இந்த 3 விரலால் பூசிவிடக்கூடிய திருநீர் சக்தியை உருவாக்கி அந்த உறுப்புகளை வேலை செய்ய வைக்கிறது தினம் தினம். இதை நாம் செய்யும் பொழுது அடுத்தபடியாக அதே போல் எடுத்துக்கொண்டு இந்த கழுத்தில் குரல் வளை எலும்பு இருக்கும், அதை மையமாக வைத்துக்கொண்டு இப்படி அந்த விபூதியை பூசிவிடும் பொழுது இந்த இடத்திலே இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய வர்மப்புள்ளி இருக்கிறது. இந்த இடத்திலே இரைப்பையை தூய்மை செய்யக்கூடிய வர்மப்புள்ளி இருக்கிறது. இந்த 3 விரலுமே இரத்தம் மற்றும் இரைப்பை, இந்த இரண்டையும் சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது. அடுத்தபடியாக இந்த இடத்திலே இப்படி விபூதியை அணியும் பொழுது இந்த தொண்டைக்குழியிலிருந்து 6 அங்குலம் பக்கவாட்டில் நுரையீரலுக்கு தேவையான சக்தி புள்ளி இருக்கிறது. இந்த மார்புக்கு மேலே இருதயத்தை தூண்டக்கூடிய சக்தி புள்ளி இருக்கிறது. நுரையீரல் சரியாக வேலை செய்தால் இருதயத்திற்கு தேவையான சக்தி தானாக கிடைத்துவிடும். ஆக நாம் தினசரி இந்த 3 விரலால் திருநீரை எடுத்து இந்த இடத்தில் நாம் பூசும் பொழுது நுரையீரல் அற்புதமாக வேலை செய்து நம் உடலுக்கு தேவையான பிராண காற்றையெல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கும். அடுத்தபடியாக
இந்த 2 கையிலுமே விபூதி எடுத்துக்கொண்டு இப்படி செய்யும் பொழுது இந்த இடத்திலே ஒரு வர்மப்புள்ளி இருக்கிறது, இந்த இடத்திலே ஒரு வர்மப்புள்ளி இருக்கிறது. இந்த வர்மப்புள்ளி பித்தப்பையை சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வர்மப்புள்ளி. பித்தப்பையில் பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் இந்த வர்மப்புள்ளி தான் சொல்லும், பித்தப்பை பாதிக்கப்பட்டு வருகிறது, அதை தெரிந்து கொள்ளுங்கள், அதற்கான சிகிச்சை செய்து கொள்ளுங்கள்னு. அந்த புள்ளி வேலை செய்யாவிட்டால் நம்ம கையை இப்படி தூக்க முடியாது, தோள்பட்ட வலி வரும், தாங்க முடியாத உபாதைகளை செய்யும். இந்த புள்ளிக்கு நாம் தினசரி இந்த விபூதி அணிந்து வந்தால் அது போன்ற பிரச்சனைகள் வரவே வராது. இதை நாம் தெரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் மருத்துவம் நிறைந்த காரியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த நெஞ்சுக்குழி, இப்படி நீங்கள் குனிந்தால் இந்த இடத்தில் ஒரு கோடு விழும், அந்த இடத்தில் நடுவிரலும் அதற்கு மேல் கீழ் 2 விரல்களும் இருக்குமாறு நீங்கள் பூசி பழக வேண்டும். இப்படி பழகும் பொழுது இந்த நெஞ்சு குழியிலே இருக்கக்கூடியது இருதயத்துக்கு சக்தியை தரக்கூடியது, ஒருங்கலம் கீழே இருக்கக்கூடியது கல்லீரலுக்கு சக்தியை தரக்கூடியது, இதற்கு மேலே இருக்கக்கூடியது நம் முன் பின் 2ஐயும் இணைக்கக்கூடியது. அந்த முன் பின் 2ம் இணைந்தால் நம் உடலுக்குள் ஒரு மின்சாரம் உருவாகும். இதை தினசரி நாம் செய்யும் பொழுது நம் உடலுக்கு தேவையான உயிர் சக்தி தானாக உருவாகி நம் ஆற்றல் என்றுமே குறையாமல் நல்லபடியாக இருக்கும். இதற்கு அடுத்தது நாபி என்று சொல்லக்கூடிய தொப்புள் குழி. இந்த தொப்புள் குழி என்ன வேலை செய்கிறது என்றால், சோலார் என்று சொல்வார்கள், நம் உடலுக்கு தேவையான உயிர் சக்தியை, அதாவது சூரியன் நம் மீது படும் பொழுது, இந்த பூமி மீது படும் பொழுது ஒரு வெப்பம் உருவாகும். அந்த சூரியன் இல்லாத நேரத்திலும் நமக்கு அந்த வெப்பம் தேவை. அந்த வெப்பம் குறைந்துவிட்டால் நமக்கு குளிர் காய்ச்சல் என்று சொல்வார்கள். அதிகமாகிவிட்டால் நமக்கு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2ஐயும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்னவென்றால், இந்த இடத்தில் நாம் தினசரி திருநீர் அணிவது தான். இந்த தொப்புளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. 7 சக்கரங்களிலே இதுவும் ஒன்று. இந்த சக்கரத்தை இயக்குவதற்கு வெறும் கையால் இயக்குவதை காட்டிலும் இந்த விபூதியால் இயக்கும் பொழுது எண்ணற்ற பலன் கிடைக்கிறது. அடுத்தபடியாக இந்த 2 கையிலுமே விபூதி, நம்ம கை எவ்வளவு தூரம் போகுதோ பக்கவாட்டில் அதுதான் அந்த வர்மப்புள்ளி. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த 2 பகுதிகளுக்கும் நாம் விபூதி அணியும் பொழுது கல்லீரல் பலம் பெறுகிறது. கல்லீரலுக்கு தேவையான உயிர் சக்தியை எடுத்து தரக்கூடியது இந்த 2 புள்ளிகளும். இந்த புள்ளிகளை நாம் தினசரி விபூதியால் தூண்டிவிடும் பொழுது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளே வருவதற்கு வாய்ப்பு கம்மி, வராது என்றே நாம் தன்னம்பிக்கையோடு இந்த விபூதி அணிதலை தொடர்ந்து செய்து பாருங்கள். இதற்கு அடுத்தபடியாக இந்த கையை இப்படி பின்னாடி எவ்வளோ போகுதோ அப்படி, அதே மாதிரி இங்கே எவ்வளோ போகுதோ அப்படி, இந்த இடத்திலே ஒரு எலும்பு தொங்கு, 12வது தொங்கு விழா எலும்பு சொல்வார்கள், 2 பக்கமும் இருக்கிறது. அந்த எலும்பிற்கு இந்த விபூதியால் தூண்டுதல் கொடுக்கும் பொழுது பித்தப்பை சீரடைகிறது. இந்த பித்தப்பையை சரி செய்வது எப்படி என்பதை பற்றி முதலில் இங்கு சொல்வோம். இது பித்தப்பைக்கு பிரச்சனை வந்திருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய வர்மப்புள்ளி தான். இது நம் உடலுக்கு தேவையான 60% ஆக்சிஜனை
கொடுக்கக்கூடியது. ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகின்றவர்களுக்கு இந்த இடத்தில்தான் வலி வரும். பித்தப்பையில் அல்லது சிறுநீரகத்தில் கல் உருவாகின்றவர்களுக்கு இந்த இடத்தில்தான் வலி வரும். இது முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய புள்ளி. அந்த புள்ளிக்கு நாம் தினசரி இந்த விபூதி அணிந்து வந்தால், தினசரி நாம் அந்த பிரம முகூர்த்த வேளையிலே தீபத்தின் முன் நின்று நாம் இதை செய்யும் பொழுது மிக அற்புதமான அபரிவிதமான ஒரு சக்தி வந்து இந்த சிறுநீரக கல், பித்தப்பை கல் என்பதெல்லாம் வரவே வராத அளவுக்கு அது விபூதி செய்துவிடும். விபூதியில் அத்தனை மகிமை இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இதேபோல் 2 கைகளிலும் எடுத்துக்கொண்டு இப்படி எல் போல இந்த கையை மடக்கி கொண்டு இந்த இடத்திலே நீங்கள் விபூதியை பூச வேண்டும். அதே போல் இந்த இடத்தில் விபூதியை பூச வேண்டும். இப்படி பூசும் பொழுது இந்த இடத்துல நமக்கு இரைப்பையில் தேக்கம் ஏற்படுகின்ற, அதாவது வயிறு உப்பிசம் என்று சொல்லுவோம் அல்லவா, அதை சரி செய்யக்கூடிய ஒரு வர்மப்புள்ளி இருக்கிறது. அடுத்தபடியாக இதற்கு கீழ் 2 அங்குலத்தில் பெருங்குடலை சீர் செய்யக்கூடிய, பெருங்குடலில் எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வர்மப்புள்ளி இருக்கிறது 2 பக்கமும். இதற்கு மேலும் பெருங்குடலை சீர் செய்யக்கூடிய வர்மப்புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த வர்ம புள்ளிகளுக்கு ஒரே முறையில் சக்தி கிடைக்கிறது. அந்த சக்தியை பெறுவதற்கு தினசரி நாம் இந்த விபூதி அணிதலை பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு காரியங்களுமே நாம் பின்பற்றாமல் அது நமக்கு கிடைக்காது. நாம் எந்த முறையில் கையாளுகின்றோமோ அந்த முறைக்கான பலன் நமக்கு வந்து சேரும். இப்படி பெருங்குடலை சீர் செய்வதற்கான ஒரு அற்புதமான புள்ளி 2 பக்கம் இருக்குது. இந்த புள்ளிக்கு தினசரி நாம் தூண்டுதல் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வாதம் சம்பந்தமான பிரச்சனையே வராது, வாயு சம்பந்தமான தொந்தரவுகளே வராது, உடல் வலி சம்பந்தமான பிரச்சனைகளே வராது. இத்தனை பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடிய அற்புதம் வாய்ந்த வர்மப்புள்ளி இந்த இடத்தில் விபூதி அணிவதால் தூண்டப்படுகிறது, ஆற்றல் பெருக்கப்படுகிறது. இனி அடுத்தபடியாக இந்த மூட்டு நாம் இப்படி போட்டு தினசரி இந்த விபூதியை பூசி வந்தால் இந்த இடத்திலே இரைப்பைக்கான சக்தி இருக்கிறது, பித்தப்பைக்கான சக்தி இருக்கிறது. எலும்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க, எலும்பு வறட்சி ஏற்படாமல் வைத்திருக்க தேவையான வர்ம புள்ளிகள் இருக்கிறது. இந்த வர்ம புள்ளிகளுக்கு தினசரி இந்த விபூதியை அல்லது திருநீர், வறட்சியை குறைப்பது நீர், அந்த நீர் தான் திருநீர். அதை நாம் அந்த இடத்தில் அணியும் பொழுது மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளே வராது. அந்த மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு நடந்தால் சடக்குன்னு சத்தம் வர்றது, காலை மடக்கி நிமித்தினா ஒடிஞ்சு போகிற மாதிரி சடக்குன்னு நெட்டை வர்றது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த புள்ளி மிகவும் உதவிகரமாக இருக்கும். அந்த புள்ளிக்கு தினசரி திருநீர் அணிந்து வரும் பொழுது நமக்கு அந்த விதமான பிரச்சனைகள் வராது. இனி அடுத்தபடியாக இந்த பாதத்திலே 2 கைகளாலும் ஒரே சமயத்தில் விபூதியை அணியும் பொழுது ஒரு அபரிவிதமான சக்தி ஏற்படுகிறது. இதுவரைக்கும் கிடைச்சதெல்லாம் தனித்தனி உறுப்புகளுக்கு. இந்த இடத்தில் பூசும் பொழுது இருதயம் பலம் பெறுகிறது. அதாவது எப்பவுமே எரிக்கக்கூடிய காற்றுகள்லாம் மேல் நோக்கி தான் போகும், அணைக்கக்கூடிய காற்றுகள்லாம் மேலேருந்து கீழ் நோக்கி தான் வரும். இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம், செய்யக்கூடிய வேலைகள், ஏற்படக்கூடிய அதிர்வுகள் காரணமாக உள்ளங்காலிலிருந்து எரிக்கக்கூடிய உயிர் சக்தி மேல் நோக்கி வரும்.
மேல் நோக்கி வந்து இருதயத்தை அடைந்து இருதயத்திலிருந்து இந்த இரத்த குழாய்கள் வழியாக மூளையை சென்று அடைந்து இந்த முடி மூலமாக நீராக மாறி கீழே வரும். இந்த கீழிருந்து மேலே போகக்கூடிய காற்றில் 2 வகை உண்டு. ஒரு காற்று நெருப்பை உருவாக்கக்கூடியது, இன்னொரு காற்று நெருப்பையும் உருவாக்கும் நீரையும் உருவாக்கும். நெருப்போடு சேர்ந்தால் பற்றிக்கொள்ளும், ஆக்சிஜனோடு சேர்ந்தால் நீராக மாறிக்கொள்ளும். இந்த தன்மை இந்த வேலை எங்கே நடக்கிறது என்று பார்த்தால் இந்த மூளையிலே தான் நடக்கிறது. மூளையில் வறட்சி ஏற்பட்டால் தலை பாரம் ஏற்படும், நம் நினைவாற்றல் குறையும், நம் உடலெல்லாம் மரத்துவிடும், இரத்தத்திற்குள் இரத்த அடைப்பு, மூளையில் இரத்த அடைப்பு, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். நாம் அதிக நேரம் நின்று கொண்டு தான் இருக்கின்றோம். அதை சீர் செய்வதற்காக தினசரி காலையில் எழுந்து இப்படி குனியும் பொழுது இந்த தலையில் தேங்கி நின்ற எரிக்கும் காற்றெல்லாம், வறட்சியை ஏற்படும் காற்றெல்லாம் இருதயத்திற்கு வந்துவிடும். இருதயத்தில் தங்கி இருக்கக்கூடிய, இருதயத்தில் தங்கி நமக்கு ஏராளமான உபாதைகளை கொடுக்கக்கூடிய, நுரையீரலில் தங்கி நீர்க்கோர்வையை ஏற்படுத்தக்கூடிய அந்த நீரெல்லாம் குனியும் பொழுது தலைக்கு வந்துவிடும். இந்த காற்று குனியும் போது தலைக்கு வந்துவிட்டால் மீண்டும் நம்ம பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய பிராணனை பெற்று அது நீராக மாறி இரத்தமாக மாறி உடலெங்கும் பரவும். இந்த அற்புதமான வேலையை செய்யக்கூடிய இடம்தான் இங்கே கீழே பாதத்தில் விபூதியை அணிவது. இதை தினசரி நாம் வீட்டிலே பயன்படுத்தி வந்தால் இன்னதான் நமக்கு பலன் என்பது சொல்ல முடியாத அளவிற்கு நமது வாழ்க்கை மாறும். இரத்த சோகை ஏற்படாது, இரத்தத்தில் நீர் உருவாகாது, உடலில் வறட்சி ஏற்படாது. இது போன்ற எண்ணற்ற பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான விபூதி அணிதல் இதுதான். இவைகளை நாம் தினசரி பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கை மிக சிறக்கும். அடுத்தபடியாக இந்த வாயுக்குள்ளே தான் நமது 12 உறுப்புகளுக்கு தேவையான உயிர் சக்தி இருக்கிறது. அந்த 12 உறுப்புகளுக்கும் தேவையான உயிர் சக்தி இந்த விபூதியால் கிடைக்கிறது. இந்த விபூதியை இப்படி 2 விரலால் சிட்டிகை அளவுக்கு எடுத்து வாயிலை போட்டுக்கொண்டு அதில் மிச்சம் உள்ளதை இந்த உச்சியிலே வைத்து கடிகார திசைக்கு எதிர் திசையாக சுற்றி வரும் பொழுது இந்த இடத்திலே நம் உடலுக்கு தேவையான அத்தனை நரம்புகளுக்கும் தேவையான ஒரு உயிர் சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து ஈர்க்கக்கூடிய வர்மப்புள்ளி இருக்கிறது. இதுதான் உச்சிப்புள்ளி என்று சொல்வார்கள். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இடத்திலே தினசரி எண்ணெயை வைத்து அந்த குழந்தையின் ஆற்றலை பெருக்குவார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு இதை பெற்றோர்கள் செய்ய மாட்டார்கள். அவரவர்களே செய்வதற்கான வழிமுறை இந்த உச்சி புள்ளியில் இந்த விபூதியை வைப்பது. இந்த வாயிலே போடுவது நம் உடலுக்கு தேவையான, அதாவது நீர் சக்தி. நம்ம விபூதி என்றாவே திருநீர் தானே, அந்த நீர் சக்தியை கொடுத்து நம் உடலில் இருக்கக்கூடிய வறட்சியெல்லாம் நம் 12 உறுப்புகளுக்கும் தேவையான திருநீர் தண்ணீர் போல மாறி நமக்கு 12 உறுப்புகளையும் ஈரப்பதமாக மாற்றி நமக்கு நோய் என்ற பிரச்சனையே இல்லாமல் பிணி நீக்கும் ஒரு மருந்தாக வேலை செய்கிறது. இதை நாம் எத்தனை பேர் தெரிந்து செய்கிறோம், எத்தனை பேர் தெரியாமல் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல. தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதற்கான பலன் இறைவன் கொடுப்பான். அங்குதான் இறைவன் இருக்கிறார். நாம் இதை இனிமேல் தெரிந்து செய்வோம், ஆனந்தம் பெறுவோம். நம் ஆனந்தத்தை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். இந்த உலகம் அமைதி பெற, இந்த உலகம் ஆற்றல் பெற, இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் ஆனந்தமாக இருக்க இந்த விபூதி அணிதல் மிகச் சிறந்ததாக இருக்கும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஓம் நமச்சிவாயே. இந்த மந்திரத்தை தினசரி
நாம் உச்சரிக்கும் பொழுது நம் உடலின் ஆற்றல் பெருகி நம் எண்ணங்கள் சீராகி ஆனந்தம் பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். செய்யுங்கள், செய்யுங்கள். நன்றே வாழுங்கள்.